ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சனிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ இது. காலையில் டீ போட்டாச்சு. அடுப்பை தொடச்சிட்டு பால் வச்சுக்கிட்டு சாமான்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு ஒரு டம்ளர் டீ மட்டும் கிண்ணத்தில் கொஞ்சமாக டிகாஷன் போட்டு தனியாக கொதிக்க வச்சாச்சு. எனக்கு ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் போட்டாச்சு. நாட்டு சக்கரை போட்டு ஹார்லிக்ஸ் நாங்கள் காலையில் ஒரு டம்ளர் குடிப்பேன். தயிர் இருந்தாலும் மோர் காய்ச்சி குடிச்சிடுவேன். மோர் கரைச்சி குடிச்சிடுறது. இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது காலையில், அதனால் பால் எடுத்துக்கலாம்ட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்பவும் சுட சுட குடிக்க மாட்டேன், லைட்டாக வெது வெதுப்பாக தான் குடிப்பேன். அதனால் காய வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப சுட சுட குடிக்க பிடிக்காது, சூடாகவும் சாப்பிட மாட்டேன். நல்லா ஆற வச்சுட்டு குடிப்பேன். அப்படியே பால் கிணத்துல எடுத்துக்கிட்டு கீரை வாங்கினேன். இன்றைக்கி தெருவில் முருங்கைக்கீரை வந்தது. ஒரு கட்டிக்கு 20 ரூபான்னு வந்தது. அது பார்க்கவே கொஞ்சம் இலசாக தான் இருந்தது, ஆனால் வேக வச்சா ரொம்ப நேரம் ஆச்சு. வேகிறதுக்கு ரொம்ப நேரம் வெந்துச்சு. மழைக்கு அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. சின்ன கட்டு தான், ஆனால் 20 ரூபான்னு தான் கொடுத்தாங்க. உங்கள் ஊர்லெல்லாம் முருங்கைக்கீரை என்ன விலைன்னு சொல்லுங்கள். முருங்கைக்கீரையை அப்படியே வாங்கின உடனே நான் க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுருவேன். இல்லைன்னா வாடிடுச்சுன்னா அது க்ளீன் பண்ணவே பிடிக்காது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே க்ளீன் பண்ணி வச்சிடணும். எனக்கு எந்த கீரை வாங்கினாலுமே முதல்ல அதை ஆஞ்சி வச்சுருவேன். எனக்கு அதான் பிடிக்கும். அப்படியே பாலை குடிச்சிட்டு வச்சாச்சு. கீரையும் க்ளீன் பண்ணியாச்சு. உங்கள் ஊர்லெலாம் நீங்கள் கீரை கட்டு வாங்குவீங்களா, இல்லை வீட்லேயே மரம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். எனக்கு முருங்கீரை ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணியாச்சு. இவ்வளவு தாங்க வந்தது. இன்றைக்கி வேர்க்கடலை போட்டு தான் பொரியல் பண்ண போகிறேன். அப்புறம் கிடக்கிடன்னு காலையில் டிஃபன் ஆச்சு. நீங்கள் காலையில் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் நேற்று நைட்டு வச்ச சாம்பாரும் சட்னி கொஞ்சம் அரைச்சி தோசை சூப்பராக சாப்பிட்டாச்சு.